وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. ரப்பு உங்களுக்கு வசிய செஞ்சிருக்கிறான், முடிவு பண்ணியிருக்கிறான், உங்களுடைய பெற்றோர்களோடு நல்லபடியா நடந்துக்குங்க. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من لا يرحم ولا يرحم أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னான் அடிச்சுவட்டை நடுவாது வலுவாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தமண தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சௌதாக்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், குறிப்பாக மனைவிகள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அரவணைப்பும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நவட்டுமாக என்கிற துவாவோடும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. நம்முடைய பெற்றோர்களை கபூல் செய்வானாக. நம்முடைய மனைவி மக்களை கபூல் செய்வானாக. குடும்பத்தார்களை, உறவுகளை கபூல் செய்வானாக. ஆசிரியர் மக்களை, வழிகாட்டிகளை, வாழ்க்கைக்கு வலுவாக வளமாக இருக்கிற மக்களை கபூல் செய்வானாக. நமக்காக யாரிடம் துவா செய்கிறார்களோ, நாம் யாருக்கெல்லாம் துவா செய்ய கடைபிடித்திருக்கிறோமோ, யாரெல்லாம் துவா செய்யுமாறு சொன்னார்களோ, நாம் யாரெல்லாம் துவா செய்யுமாறு சொல்லியிருக்கிறோமோ, வல்ல ரஹ்மான் அத்துணை பெருமக்களையும் கபூல் செய்வானாக. ஜும்ஆவுடைய முதல் அழைப்பை ஏற்று பள்ளிக்கு உள்ளே வந்து அமர்ந்திருக்கிற நம்மவர்களை, ஜும்ஆவுக்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தார்களையும் கபூல் செய்வானாக. மஹல்லாவாசிகளை கபூல் செய்வானாக. உலக முஸ்லிம்களை கபூல் செய்து உயர்ந்த இஸ்ஸத்தை கொடுப்பானாக. பலஸ்தீனிய முஸ்லிம்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பானாக. இஸ்லாமிய நாடுகளில் ஏற்படக்கூடிய பதற்றங்களை தணித்து நிம்மதியான சூழலை உருவாக்கி தருவானாக. நாம் வாழ்கிற இந்திய தாய் திருநாடு எல்லா வளமும் நலமும் பெற்ற நாடாக, வாழ்கிற மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிற வாய்ப்பை நசீவாக்குவானாக என்ற துவாவோடும் எனது ஞானம் செய்கின்றேன். கண்ணியமான பெருமக்களே, குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் ஆல இம்ரான் என்கிற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய 159வது வசனத்தில் நபிகளாரை பற்றியும் நபிகளாரிடம் இருக்கிற அந்த பெரும் குணத்தை பற்றியும் அதனால் அவருக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றியை பற்றியும் குறிப்பிடுகிறார். இந்த செய்தி நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் போதுதான் செய்தி. அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே அவர்களோடு நீங்கள் மென்மையாக அன்பாக நடந்து கொள்கிறீர்கள். வலவு குந்த ஒருகால்
நீங்கள் ஃபல்லன் வார்த்தையில அந்த கரடு முரடாக இருக்கிறீர்களேயானால், வகைகள் கல்வி முகத்துல சிடுசிடுப்பு இருந்திருக்குமேயானால், லன்பல்லூ மின் ஹவுலிக்க உங்களை விட்டும் அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். உலக வரலாற்றிலேயே பெருமானாருக்கு கிடைத்த அபிமானிகளை கொண்டு, தோழர்களை கொண்டு, சஹாபாக்களை கொண்டு இதை யாரையும் பார்க்க முடியாது. சஹாபாக்கள் பெருமானாருக்கு பயன்படுத்திய வார்த்தையை போன்று வேறு யாரும் எந்த நபரும் இதற்கு முன்னால் இல்லை, இதற்கு பிறகும் பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த வார்த்தையை கரடு முரடான சஹாபாக்கள் சொல்லணும்டா பெருமானார் எப்படி நடந்திருப்பாங்க, அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? அதுதான் ரப்பு சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்கள் இலகுவாக அன்பாக பிரியமாக நடந்துக்கிட்டீங்க. பிரியமாக நடந்து கொள்வதும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். அன்பாக நடந்து கொள்வதும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால நீங்க அப்படி நடந்துகிட்டீங்க. ஒரு நாள் உங்களுடைய வார்த்தையும் முகமும் வேகமாக இருக்குமையான உங்களை விட்டு அவங்க என்னைக்கே ஓடி போயிருப்பாங்க, விரண்டோடி இருப்பார்கள் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுகிற நமக்கு உண்டான செய்தி அதுதான். அவனுடைய கவனக்குறைவான விஷயங்களை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடுங்கள். மனுஷன்னா கவனக்குறைவு இருக்கத்தான் செய்யும். எல்லா கவனக்குறைவுகளையும் குச்சில போட்டுக்கிட்டு அடைய முடியாது. அப்ப கவனக்குறைவுகள் அதை நீங்க பொருட்படுத்த வேண்டாம். வஸ்தகுபிரலஹும், அவர்கள் பாவங்கள் செய்கிற பொழுது அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். வஷாபிரஹும் ஃபில் அம்ரி, விஷயங்கள்ல அவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். அசம்த, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட நம்பிக்கையாகவே பிரியப்படுகிறார். 4 செய்தி. முதலாவதாக, அவர்கள் ஏதாவது கவனக்குறைவாக நடந்து கொண்டால் நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து விடுங்கள். 2வது செய்தி, அவர்கள் பாவங்கள் செய்தால் அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுங்கள். 3வது செய்தி, அவர்களுடைய விஷயங்கள்ல அவர்களிடம் ஆலோசனை செய்யுங்கள். 4வது செய்தி, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்லுவான். இதுதான் நம்முடைய குடும்பங்களுக்கும் இதுதான். அல்லாஹ் தஆலா ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு புதிய குடும்பம் உருவாகுது திருமணத்தின் மூலமாக. ஏற்கனவே அத்தா அம்மா கூட இருந்தவர், அண்ணன் தம்பிக்கு கூட இருந்தவர், இப்ப திருமணத்தின் மூலமாக இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக போகல, அல்லது இன்னொரு ஆண்மகனுக்கு மனைவியாக போறாங்க. இப்ப அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த உறவுகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு மாமனார் மைத்திருக்கிற அந்த உறவுகள் எல்லாம் வரப்போகிறது. அண்ணன் தம்பிங்கிற உறவை தாண்டி கொழுந்தியா நாத்துனா அப்படிங்கிற அந்த உறவுகள் வரப்போகிறது. எனவேதான் இந்த திருமண வைபவம் ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு கிளை குடும்பம் உருவாகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுனாங்க. இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அந்த ஆயத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்டா, வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, அவர்களுக்கு மத்தியில அன்பையும் கிருபையும் ஏற்படுத்தினான். அன்பையும் கிருபையும் ஏற்படுத்தினான். இன்னைக்கு காலையில 10:30 மணி வரையிலும் அந்த அம்மா யாருன்னு இவருக்கு தெரியும், பாய்க்கு தெரியாது. இவர் யாருங்கிறது பாயம்மாவுக்கு தெரியாது. நான்லாம் சொல்லி உருவானு. இப்போலாம் அப்படி இல்லை. இப்போலாம் அப்படி இல்லை. நிச்சயம் பண்ண உடனேயே நிச்சயத்திலேயே போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
அது பெரிய கலாச்சாரமா கொண்டு வர்றாங்க. திருமணத்திற்கு முன்பதாக ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து கொள்ளலாம், ஒரே ஒரு புஸ்தகம். ஆனால் இப்படி இந்த போட்டோ ஷூட் எடுக்கிறது என்ன, ஆணையும் பெண்ணையும் கலந்துரையாடுவது, அவங்க கல்யாணமாக போறவங்க தான் ஆணையும் பெண்ணையும் கலந்துரையாடுவது என்பது ஹராம் என்பதை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஹராமில் தொடங்குகிற எந்த வாழ்க்கையும் திருப்தி அடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு கிளை குடும்பம் உருவாகிற பொழுது பைனக்கும் மவத்தத்தம் வரணுமா, அவர்களுக்கு மத்தியில, அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில, சம்மத சம்மதிகளுக்கு மத்தியில, மாமனர்களுக்கு மத்தியில, கொள்கையாளர்களுக்கு மத்தியில ஒரு பிரியத்தை ஏற்படுத்துகிறார். போயிட்டு வந்து 4வது நாள் பொங்கலுக்கு வரும் பொழுது இந்த வீட்டு 18 வருஷம் நடந்து இருக்கான்னு அது எந்த வீடு இருந்தது. அதே மாதிரி மாமனார் நாராயணத்துக்கு போயிட்டு வந்த மாப்பிள்ள சொல்லிடுறாரு, எங்க மச்சான் சொல்றாரு. அப்ப இந்த ஒரு 4 நாட்களுக்குள்ளாக இந்த உறவின் ரீதியான மாற்றங்களை உருவாக்கியது யார்? அந்த பிரியத்தை போட்டது யார்? என் புருஷன் சொன்னது யாரு? என் மனைவியும் சொன்னது யாரு? என் மாமனார் சொல்ல வச்சது யாரு? ரப்பு. எந்த ரப்பு நம்மை படைத்திருக்கிறானோ அந்த ரப்பு பைனக்கும் மவத்தத்தும் வரணுமா, அவருக்கு மத்தியில காதலை, பிரியத்தை, பாஞ்சையை, கருணையை அவன் தான் உருவாக்கினான் என்று சொல்லுகிறான். அப்ப குடும்பத்தினுடைய அடிப்படை எதுன்னு பார்த்தா பிரியமும் கருணையும் தான். எந்த குடும்பத்தில மனிதன் குடும்பமாக வாழ படைக்கப்பட்டிருக்கிறான், அதே மாதிரி அவன் வாழ்கிற பொழுது உறவுகளோடும் வாழ்வதற்குண்டான அந்த நியதியோடு படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த குடும்பம் விருத்தியாகணும், உறவுகள் விருத்தியாகணும் அப்படின்னா அது அன்பின் மூலமாக கட்டமைக்கப்படணும். அப்படி கட்டமைக்கப்பட்டால்தான் அந்த குடும்பம் சரியான குடும்பமாக இருக்கும் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். நாம இந்த அன்பு எந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறதோ அந்த குடும்பத்துல பறக்கத்து இருக்குங்க. எந்த குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சிறு சிறுன்னு இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்கல்ல, முகரக்கட்டைய ஒன்று முழுத்து அந்த திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அவனை பார்த்தா விளங்குற மாதிரி முடிஞ்ச வச்சிருக்கலாம் என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட குடும்பத்துல பரக்கத்து இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. என்றால் எந்த சந்தோஷத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தானோ அந்த சந்தோஷத்தை நம்முடைய வார்த்தையால் நம்ம வீணாக்கிட்டோம்னு சொன்னா, முகத்துடைய சிறுசிறுப்பால் வீணாக்கிட்டோம்னு சொன்னா அந்த பரக்கத்து இருக்காது. அப்ப அன்பு செய்வதற்காக வேண்டிய மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார், அன்போடு வாழ்வதற்காக வேண்டிய மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். சொல்லுற மாதிரி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு இல்வாழ்க்கை சிறக்கணும்னு சொன்னா அந்த குடும்பம் என்பது அன்பாலும் அறத்தாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கணும். அன்பாலும் அறத்தாலும் கட்டமைக்கப்படுகிற ஒரு குடும்பம் அது விருத்தியான குடும்பம், அல்லாஹ்வுக்கு பிரியமான குடும்பம், அது பரக்கத்தான குடும்பம், காலத்திற்கும் நிலைக்கிற குடும்பம். இப்ப நாம் யார் மீதெல்லாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? நம்ம குடும்பத்துல முதலாவதாக நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டவர்கள் நம்முடைய பெற்றோர். ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு இந்த அன்பு என்பது மாறிவிடுகிறது. அது உடனே அம்மா அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தவன், அத்தாத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தவன், அந்த திருமணத்திற்கு பிறகு பேச்சும் மாறி போயிருந்தது, நடவடிக்கையும் மாறி போயிருந்தது. நன்றாக ஞாபகித்துக் கொள்ளுங்கள், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அத்தா உயிரோடு இருக்கிறாங்க, தினசரி ஒரு 5 நிமிஷம் அவங்ககிட்ட உட்கார்ந்து நல்லா இருக்கீங்களாமா, சாப்பிட்டீங்களாமா, உடனே எப்படிமா இருக்குது, மருந்து மாத்திரம் இருக்குதா, இது வாங்கி தரணுமா என்று கேட்கிற பிள்ளை மிகப்பெரிய பொறுப்பிடைக்கூடிய. அதே மாதிரிதான் அத்தா. ஆனா இன்றைக்கு அதிகம் அரிதாக போய்விட்டது. இப்படி பேசுவது மணிக்கணக்கில் ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், மணிக்கணக்கில் தேவையில்லாத உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், மணிக்கணக்கில் முச்சந்தில, டீக்கடையில, ரோட்டு ஓரத்துல, பட்டியல்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், அம்மா கிட்ட உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறோம்.
وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. ரப்பு உங்களுக்கு வசிய செஞ்சிருக்கிறான், முடிவு பண்ணிருக்கிறான், உங்களுடைய பெற்றோர்களோடு நல்லபடியா நடந்துக்குங்க. நான் அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்கள், கட்டுப்பட்டவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நல்ல தொடர்பு இருக்கும், நல்ல நட்பு இருக்கும், யாரு அதிக தகுதியுடையவர்கள்? என்னுடைய நல்ல நட்பு இருக்கும், நல்ல தொடர்பு இருக்கும், நான் பிரியம் காட்டுவதற்கு அதிக தகுதியுள்ளவர் யார் என்று கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாயார் நான். மீண்டும் அடுத்து யார சொல்லலாம் என்று கேட்கிற பொழுது உம்முக்க நான், உன்னுடைய தாயார் நான். மீண்டும் அதே கேள்வியை அந்த தோழர் கேட்க மீண்டும் பெருமானார் மூன்றாவது தடவையாக சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாயார் என்னாங்க. நாலாவது தடவை கேட்டாரு, கேட்கிற பொழுதுதான் அபூக்கன்னு சொன்னாங்க, என்னுடைய தந்தைன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய சாலத்தை பார்க்கிற பொழுது இரண்டு பேரும் அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அதிக அன்பிற்கு தகுதியானவர்கள் தாயார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. அப்ப யாருக்கெல்லாம் தாய் இருக்கிறார்களோ, உயிரோடு இருக்கிறார்களோ, அவங்க கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாங்கன்னா, தாயாரோடு கொஞ்சம் செலவு பண்றாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அன்பால் அவர்களை நான் பேசணும்னு சொன்னா அவர்கள் மனம் புரிந்து விடுகிறார்கள். இந்த அன்பு செய்வதற்குத்தான் மனிதன் பழக்கப்படுகிறார். எந்த அளவுக்கு அன்பு காட்டணும் பெற்றவங்க கிட்ட, நாம சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது, என்ன பேச தெரியாமல் இருக்கிற பொழுது, நடக்க தெரியாமல் இருக்கிற பொழுது, பசிச்சா நமக்கு கேட்க தெரியாமல் இருக்கிற பொழுது எவ்வளவு பிரியமா இருந்திருப்பாங்க. அந்த பிரியத்தை நாம் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற பொழுது, தாய்க்கு கொடுக்கிற பொழுது அந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறார். எந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய குடும்பம் நல்லா இருக்கும். எந்த பிள்ளைகளை பார்த்து தகப்பன சந்தோஷப்படுகிறானோ அந்த பிள்ளைகள் குடும்பத்தில் வரக்கத்தான பிள்ளைகளாக இருப்பார்கள். நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டவர்கள் முதல் நபர்கள்ல நம்முடைய பெற்றோர்கள் என்கிற விஷயத்தை நாம விளங்கிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு செய்தியை சொன்னாங்க. அனைக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், ஒரு காலம் வரும், உங்களிடம் உவைஸ் என்பவர் வருவார். அப்படி வருவாரையானால் அவர் யமனிலிருந்து வருவாரு. அப்படி வருவாரையானால் அவருடைய உடம்பு முழுவதும் குஷ்டரோகம் ஏற்பட்டு எல்லாம் மறைந்து போய் ஒரே இடத்துல மட்டும் ஒரு தழும்பு இருக்கும். அடையாளங்கள் சொல்றாங்க. பின்னால வந்து நான் தான் ஓய்ஸ், நான் தான் சொல்லக்கூடாதுல, எல்லாம் சொல்லக்கூடாதுல. பெருமானார் அந்த அடையாளங்களை சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு நபரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால், சஹாபாக்கள் பார்த்து சொல்றாங்க, அப்படி ஒரு நபரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் அவர்கிட்ட என்னுடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லுங்க. நான் எப்பொழுதெல்லாம் யமனிலிருந்து ஹஜ்ஜுக்காக வருவார்களோ, அவங்க கூட்டம் வருமோ, சஹாபாக்கள் அப்படி தேடுவாங்களாம். உங்கள்கிட்ட ஒய்ஸ் இருக்கிறாரா, ஒய்சு தண்ணி இருக்கிறாரா, எம்எல்ஏ இருக்கிறாரா என்று சஹாபாக்கள் தேடுவாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல யமனுடைய பகுதியிலிருந்து ஹஜ்ஜுக்காக ஒரு குழு வந்த பொழுது தேடி கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடையாளமும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. சரினா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சரினா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்படி பெருமானார் நீங்க தான் ஓய்ஸான்னு கேட்டாங்க, கலைஞர் வருங்கன்னு கேட்டாங்க, அவங்க குடும்பத்துடைய பாரம்பரிய சொல்லி கேட்டாங்க.
உங்க உடம்பு முழுக்க இந்த மாதிரி இருந்து எல்லாம் நிவாரணப்படுத்தி ஒரு தழுவமட்டம் இருக்குதாண்டு தன்மையும் பார்த்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, அதெல்லாம் பாவம் மன்னிப்பு கேளுங்க. இவர்கள் சகாபாக்கள் பெருமானோடு அண்டி இருந்து அண்மைத்திருந்து அற்புதமான அந்த பெருமக்கள். ஆனால் அவர் பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்தாலும் கூட பெருமானாரை பார்க்கல. ஆனால் செய்தியை கேள்விப்பட்டு எவருடைய அந்த பகுதியில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு மதீனாவுக்கு போகிறது ஆசைதான். அம்மா ரொம்ப வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்க. இவர் தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு எல்லாம் சகலமும் எப்படி ஒரு காலத்துல பிள்ளைக்கு அம்மா சகலமுமாக இருந்தார்களோ அதே மாதிரி வயசான காலத்துல அம்மாவுக்கு எல்லாமே இவர் தான். ஊட்டுறதுல இருந்து தூங்க வைக்கிறது இருந்து கல்வியில இருந்து குளிப்பாட்டுறது எல்லாம் இவர் தான். இப்ப நான் மதீனாவுக்கு போயிட்டேன்னு சொன்னா எங்க அம்மாவை யாரு பார்த்துக்கணும்? எங்க அம்மா பசுவோடு இருப்பாங்கல்ல, எங்க அம்மா பிள்ளை இல்லாம தேடுவாங்கல்ல, எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் செய்யணும் என்ற இந்த ஒற்றை காலத்திற்காக வேண்டிய பெருமானாரை பார்க்கிற பாக்கியத்தை தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார். இந்த செய்தி பெருமானாருக்கு சொல்லப்படுகிறது. அப்பதான் சொன்னாங்க, இப்படி ஒரு நபர் இருக்கிறார், உங்களிடம் வருவார், அவரை நீங்கள் பார்த்த நீ அவருக்கு பாவம் மன்னிப்புக்காக வேண்டிய துவா செய்யுமாறு கேளுங்கள். சொன்னது யாருக்கிட்ட? சஹாபாக்கள் கிட்ட. போய் பார்த்தது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல ஆக மூத்த சஹாபாக்களாகிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. என்ன காரணம் கேட்டா, அவர்கள் தாய்க்கு செய்த பணிவிடையின் காரணமாக அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார், உயர்ந்த மரியாதையை கொடுத்தார். அதுக்கு பிறகு உறுதியாக கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது வசதி தேவைப்படுமா, ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டாங்க. இல்ல, நான் மக்களோடு மக்களாக சாதாரணமாக மனிதனாக இருக்க பிரியப்படுகிறேன். சொன்ன கரணியாக சொன்ன வார்த்தை, நான் மக்களோடு மக்களாக இந்த அரசாங்கத்தின் மூலமா எனக்கு எந்த உதவி எந்த மரியாதையும் தேவையில்லை, நான் மக்களோடு மக்களாக சாதாரண மகனாக நான் இருக்க பிரதியாக பிரியப்படுகிறேன் சொன்னான். அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. வயசை பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. போன வருஷம் பார்த்தது தாங்க, அப்படி விட்டுட்டு போனதுதான், எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த சிறப்பு யாரின் மூலமான்னு கேட்டா தாயின் மூலமாக. தயவு செய்து நாம் என்ன பண்ணணும், நம்முடைய தாயார்கள் ஹயாத்தோடு இருப்பார்கள், அது பெரும் பொக்கிஷமாக பெறுகிறது, அது பெரும் கொடுப்பனையாக கருதுகிறது. இன்னைக்கு பொதுவாகவே பெற்றவர்கள் நம்மகிட்ட பெருசா எங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லா 4 வார்த்தை நம்மள பேச மாட்டானா, என்னன்னு கேட்க மாட்டானா. இதை கூட நம்மளால செய்ய முடியலன்னா அவங்களுக்கு பிள்ளையாக வந்து என்ன பயன்? ஏனென்றால் அன்புக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் நாம. இரண்டாவதாக நாம் அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்கள் நம்முடைய மனைவி. எனக்காக வேண்டி எல்லாவற்றையும் முதலிட்டு இடம்பெயர்ந்து வந்தவர்கள் என்னுடைய மனைவி. நாம நிகழ்வுகளில் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, எப்ப பார்த்தாலும் ஹதீஜா அம்மாவை நினைவாக இருப்பாங்க. ஏதாவது வீட்டில் நல்லது கெட்டது செஞ்சாக்க அவங்களுக்கு போய் கொடுத்துட்டுவாங்க. அவங்க யாரு? ஹதீஜா அம்மாவுடைய தோழி. அவங்க கூட தொடர்பு இருந்தாங்க, வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஹயாத்தோடு இருக்கிறாங்க, கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து பார்த்து சலிச்சு போன ஆயிஷா அம்மா ஒரு தடவை இந்த மாதிரி சொன்னோன்னு அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்ப பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை சொன்னாங்க, இன்னி அது ருசித்துஹுப்பஹா, நான் ஹதீஜா அம்மையாருடைய பிரியத்தை ரிசுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் எனக்கு கொடுத்துட்டானே. அப்ப எந்த குடும்பத்தில் மனைவியை பற்றி இப்படி அபிப்பிராயம் இருக்குமோ
இப்படி ஒரு சிந்தனை இருக்குமோ, இப்படி ஒரு பிடிப்பு பிரியம் இருக்குமோ? இறப்பிற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அவர்கள் இறக்கிறவரை மறுதிருமணம் பண்ணிக்கிறல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பிற்கு பிறகு மீண்டும் மக்காவிற்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது ஹதீஜா அம்மாவை எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அதுக்கு பக்கத்தில் கூட தங்கினாங்க வரலாறை பார்க்கிறோம். இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த பிரியம், இந்த அன்பு, இந்த காதல், இந்த வாஞ்சை அது குடும்பத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கார் எப்போ வருவாருன்ட்டு ஒரு அம்மா எதிர்பார்த்திருந்தா நல்ல குடும்பம். சைத்தான் எப்போ வர போகுது, அல்லாவே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிரத்தி பசி ஓதிக்கிட்டு அப்படி இப்படி சொல்லி ஓதிக்கிட்டு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் திருப்தியா இருக்குமா? இரண்டாவதாக நாம் அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்கள் நம்முடைய மனைவிகள். மூன்றாவதாக நம்முடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் ஹதீஸ்ல வரும், அக்கரபுன ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருகிறவர்கள் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன பிள்ளை மஸ்ஜித் நபவிக்கு அப்படி தத்தக்கா அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. பெருமானார் எழுந்து சென்று அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தம் கொடுத்தார்கள். அப்ப அக்ரபுல் ஹாபிஸ் சொன்னாரு, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். இன்னலி அஷரத்து மினல் வலத், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். மா அப்பல்து மின்ஹும் அஹதா, நான் இதுவரை யாருக்கும் ஒரு தடவை கூட முத்தம் கொடுத்ததில்லை. யாருக்கும் ஒரு தடவை கூட முத்தம் கொடுத்தது இல்லைன்னு நான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். அப்படி ஒரு மாதிரி பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் அன்பு காட்டவில்லையோ அவர்கள் அன்பு செலுத்தப்படுவது இல்லை. நான் பெருமானார் ஒற்றை வார்த்தையில, அப்ப நாம் யாரிடம் அன்பு காட்டுகிறோமோ அந்த அன்புதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். பெற்றோர்களாக இருந்தால் துவாவாக கிடைக்கும், மனைவியாக இருந்தால் அது வேறு மாதிரியான நிலைகள் நமக்கு திரும்ப கிடைக்கும். பிள்ளைகளுக்கு அந்த பிரியத்தை கொடுத்தால் அந்த பிள்ளைகள் நம்முடைய வயோதிக காலத்துல நமக்கு ஆதரவாக இருப்பார்கள். இப்ப அல்லாஹ் நமக்கு இப்படித்தான் சொல்லித் தருகிறார். அதே மாதிரி உறவுகள், இது அல்லாஹ்வாக பார்த்து கொடுத்திருக்கிற உறவு. எங்க அத்தா அம்மா நான் செஞ்சது இல்லை, அக்கா தங்கச்சி நான் உருவாக்குனது இல்லை, அண்ணன் தம்பி நான் உருவாக்குனது இல்லை, இது ரப்பாக பார்த்து கொடுத்திருக்கிற உறவு. இன்னொரு வகையான உறவு இருக்கிறது, நானாலும் தேர்வு செய்து கொண்ட உறவு, சம்பந்த உறவு. இந்த 2 உறவுகளை இப்படி ரொம்ப சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுவான், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், எந்த உறவுகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்பீர்களோ அந்த உறவுகளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லுவோம். ஒரு ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி வரும், மன் சர்ரஹு அன் யப்சுத ஃபீ ரிஸ்கிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியல் ஆதாரங்கள்ல, பணம் காசுகள்ல, சொத்து சுகங்கள்ல, ஆரோக்கியத்துல அவனுக்கு பரக்கத்து ஆகணும்னு சொன்னா, இரண்டாவதாக அவனுடைய ஆயுள் வளம் விருத்தி ஆகணும்னு சொன்னா, உறவுகளுக்கு அவர் அன்பு செலுத்தட்டுன்னு சொன்னார். அப்படி பொருளாதாரத்தில் வரக்கத்து வரணும், ஆயுள் வரக்கத்து வரணும்னா நாம் செய்ய வேண்டிய செய்தி உறவுகளோடு இணக்கமாக இருப்பது. அப்ப ஒரு மனமுத்தத்தை நாம பிரியமா இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? பிரியமா இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் ஆறுவலர் புன்கனில் பூசற்கு. யாராவது சிரமப்படுறாங்க,
அப்படின்னு பார்த்த உடனேயே யாருடைய கண்ணில் தண்ணீர் வருகிறதோ அது அன்பின் அடையாளம். என் அப்பா அம்மா சிரமப்பட்டா அது எனக்கு கண்ணீரை வரவழைக்கும். மனைவி சிரமப்பட்டாங்கன்னா அது எனக்கு கண்ணீரை வர வைக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் சிரமப்பட்டாங்கன்னா எனக்கு கண்ணீரை வர வைக்கணும். உறவுகள் சிரமப்பட்டாங்க சொன்னா அது கண்ணீரை வர வைக்கணும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அதெல்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று திருக்குறள்ல சொல்றது மாதிரி நமக்கு அன்புதான் இந்த உலகத்தை கட்டமைக்கக்கூடிய, இந்த உலகத்தை நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக நமக்கு ரப்பு தருகிறான். பெற்றோடு அன்பு செலுத்துகிற பொழுது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். மனைவியோடு அன்பு செலுத்துகிற பொழுது நம்முடைய குடும்பமே சொர்க்கமாக இருக்கும். பிள்ளைகளோடு அன்பு செலுத்துகிற பொழுது அந்த பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக இருப்பார்கள். உறவுகளோடு அன்பு செலுத்துகிற பொழுது அந்த உறவுகளிடம் நமக்கு மரியாதை கிடைக்கும். அவன்தான் உங்களுக்கு மத்தியிலே பிரியத்தை கருணையை உருவாக்கி இருக்கிறான். எதுவரையில் இந்த கருணையும் பிரியையும் உடையாமல் இருக்குமோ அதுவரையில் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். எந்த குடும்பத்துல இந்த கருணையும் பிரியமும் உடைந்து கொள்கிறோமோ அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. முதலாவதாக நாம் மிக பிரியமாக இருக்க வேண்டியவர் நம்முடைய பெற்றோர்கள். யாரும் ஹயாத்தோடு இருந்தால் குறைஞ்ச நேரமாவது அவர்களுக்கு நீங்கள் சில நேரங்கள் சில நிமிடங்களை பயன்படுத்துங்கள். மனைவியாக இருக்கிற பொழுது அந்த மனைவிக்கான சில வாய்ப்புகளை கொடுங்கள். பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அவர்கள் எங்கள் தோழனாக மதிப்பாருங்கள். உறவுகளாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து பாருங்கள். இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை கொடுத்தது ரப்பினுடைய ரஹ்மத். நாம வாழ்க்கையில் கடினமானவர்களாக இருந்தால், முகத்தில் வெறுப்பாக இருந்தால், நம்ம அத்தாமா இல்லை, உறவுகள் இல்லை, உலகமே நம்மை விட்டு ஓடி போய்விடும் என்பவர்கள் சில நேரங்கள்ல செய்யத்தான் செய்வாங்க. அன்பும் சில கவனக்குறைகளை கண்ணும் காணாமல் இருந்து விடுங்கள். பாவங்கள் செய்கிற பொழுது அதை குச்சியில கொடுத்து அடைய வேண்டாம். பாவம் மன்னிப்பு தேடுங்கள். அவருடைய விஷயங்கள்ல நீங்க அவரை மசோரா செய்யுங்கள். முடிவு பண்ணிட்டீங்கன்னா அல்லாஹ் நம்பிக்கை ஈவுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே நம்முடைய குடும்பத்தை அன்பால் கட்டமைப்போம். தாய்க்கு உண்டான மரியாதையை கொடுப்போம், மனைவிக்கு உண்டான அந்த உரிமையை கொடுப்போம், பிள்ளைகளுக்கு உண்டான அந்த பிரியத்தை கொடுப்போம், உறவுகளுக்கு உண்டான எல்லா வகையான உரிமைகளையும் கொடுத்து வாழ்வோம். அல்லாஹ் கருமை செய்வானாக. வாஹிருதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.